ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கவிழ்ந்த நிலையில் செய்யக்கூடிய சில பயிற்சி ஆசனங்களை செய்ய இருக்கின்றோம். கவிழ்ந்த நிலையில் நிறைய ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனங்கள் கைகூடணும் அப்படின்னா சில பயிற்சிகள் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பயிற்சிகள் செய்தால் எளிமையாக அந்த ஆசனம் கைகூடும். ஸோ அதற்கு சில பயிற்சி ஆசனங்களை நம்ம கற்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்கிறதுனால மல்லாந்த நிலையில் செய்கிற ஆசனங்களுடைய பலன்கள் இதுலேயும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பயிற்சியை செய்யலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இது டேபிள் டாப் பொசிஷன் பூனை ஆசனம் செய்ய போகிறோம். இதே ஒரு பயிற்சி மாதிரி முதல்ல செய்யணும். இது நம்ம ஆசனம் செய்ய போகிறதுல பயிற்சி மாதிரி செய்ய போகிறோம். அந்த ஆசனம் கை கூடுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். தலையை உள்ளே எடுத்துகிட்டு போகணும், தலையை மேலே எடுத்துகிட்டு வரணும், தலையை உள்ளே எடுத்துகிட்டு போகணும், தலையை மேலே எடுத்துகிட்டு போகணும். தலையை மேலே எடுக்கும்போது மூச்சை இழுத்துக்கணும், தலையை கீழே கொண்டு போகும்போது மூச்சை விட்டுறணும். இப்போ பாருங்கள், மேலே தலையை தூக்கும்போது முதுகை கீழே குறுக்கணும். செய்கிறேன் பாருங்க. ஆசனங்களை நம்ம மெதுவாக தான் செய்யணும். இது பயிற்சி. சரி, அடுத்து புலி ஆசனம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசனம் எப்படி செய்கிறதுன்னா, இப்போ தலையை உள்ளே எடுத்துகிட்டு போய் வலது காலில் டச் பண்ணணும். அப்படியே காலை பின்னால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புலி மாதிரி வளைக்கணும். ஸோ இதை கண்டினியூஸாக செய்யணும். வலது காலில் அப்புறம் இடது காலில் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், கீழே குனியும் போது எப்போவுமே மூச்சை விடணும். தலையை எப்பெல்லாம் மேலே தூக்குறோமோ அப்போ மூச்சை இழுத்துக்கணும். இது பேசிக். இங்கே பாருங்கள், இப்போ இடது காலில் செய்ய போகிறோம். இப்போ பண்ண மாதிரியே செய்யணும். இடது காலில் இப்போ அடுத்த ஆசனம் அப்படியே படுத்துக்குங்க. கவிழ்ந்த நிலையில் படுத்துக்கலாம். ஒரு படகு மாதிரி மேலேயும் கீழேயும் எந்திரிக்கணும். ரெண்டு கையும் இப்படி முன்னால் நீட்டிக்கலாம். கை காலை ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் மேலே தூக்கணும், அப்புறம் கீழே வைக்கணும். அதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், அடுத்தது அப்படியே வஜ்ராசன பொசிஷனுக்கு வந்துருங்க. இப்போ ரெண்டு ஆசனம் கம்பைண்டாக செய்ய போகிறோம். அதாவது முதல்ல பர்வதாசனம் செய்வோம், மலை மாதிரி நிற்கிறது. அடுத்தது அப்படியே தாவி மலாசனம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு முறை நான் செய்து காட்டுறேன். அப்புறம் என்னோட சேர்ந்து நீங்கள் செய்யலாம். டேபிள் டாப் பொசிஷனில் இருந்து முதல்ல பர்வதாசனம், அப்படியே மலாசனம் மறுபடியும் செய்கிற பாருங்க. இப்போ என்னோட சேர்ந்து செய்யலாம். அப்படியே கால்களை ஊன்றி பர்வதாசனம் போங்க. தலையை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. நல்லா மூச்சை விட்டுக்குங்க. இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி ரெண்டு கைகளுக்கு முன்னால் உட்கார போகிறோம். மறுபடியும் கை வைங்க. பழைய நிலைக்கு போங்க. முட்டியை கீழே வைங்க. அப்படியே
சசாங்காசனம். ரிலாக்ஸ் பண்ணி. மெதுவாக எந்திரிச்சு உட்காரலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.